So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So two topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about. So this is again உங்களோட ரெக்வஸ்டடான ஒரு டாபிக் தான். ஸோ நீங்க வந்து கேட்டிருந்தீங்க லைக் தேர்ட் பார்ட்டிக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து கவர் அப் பண்ணலாம். ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் என்ன ஒரு ஸ்டேட்டஸ் லைக் என்ன ஒரு கண்டிஷன்ஸ் இப்போ வந்து போயிட்டு இருக்கு அண்ட் ஃபியூச்சர்ல எப்படி போகும் அப்படின்ற பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து கவர் அப் பண்ணலாம் இந்த ரீடிங்ஸ்ல. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ப்ளீஸ் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ஓகே. ஸோ ஓவரால் இங்க வந்து லைக் தேர்ட் பார்ட்டியோட கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றப்போ, ஸோ இங்க வந்து நெறையா செட்ஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ லைக் நான் எனர்ஜிஸ் இங்க நெறையா பார்க்குறேன். செட்டுன்னு சொல்றத விட எனர்ஜிஸ் நான் நெறையா பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இதுல எந்த இது விஷயம் ரெசனேட் ஆகுதோ அதுபடி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, லைக் நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பெர்சன் வந்து ஆல்ரெடி ஒரு மேரிடான ஒரு பெர்சனா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த செகண்ட் கேசஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது வந்து கிட்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு அவங்க வந்து என்னன்னா, லைக் ஒரு கிறிஸ்டியானிட்டியா உள்ள ஒரு பெர்சனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் நீங்க விரும்புற அந்த பெர்சனோட லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிட்ஸ் ஏதாவது இருக்கலாம் அப்படின்றதையும் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவங்க தான் வந்து லைக் அந்த குழந்தைய வந்து டேக் கேர் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த குழந்தைய கவனிச்சுக்கக்கூடிய ஒரு விதமா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டா அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெசிஃபிக்கா ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் நான் எதுவுமே இங்க வந்து சொல்லல. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மேல் பெர்சனா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய எல்லாமே அவங்க தான் வந்து டேக் கேர் பண்ற மாரி தான் மேக்ஸிமம் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதே மாரி இப்ப இந்த தேர்ட் பார்ட்டியோட சிச்சுவேஷன்ஸ் மாரி இப்ப வந்து இருக்கு அப்படின்றப்போ, எஸ் இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இங்க கண்டிப்பா இந்த கனெக்ஷன்ஸ்ல இருக்க தான் செய்யுது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே, இந்த கண்டிஷன்ஸ் இந்த ரீடிங்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம். அண்ட் அதே மாரி லைக் அங்க போயிட்டு இருக்க சிச்சுவேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவ்ளோ பாசிட்டிவா இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. ஈவன் தோ நான் கார்ட்ஸ ஃபிளிப் பண்றப்ப கூட நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, லைக் சம்திங் ஒரு மாரி சேடா இருக்கக்கூடிய ஒரு அப்செட்டா, ஆம் சோகமா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜிஸ் தான் நான் வந்து கார்ட்ல நான் பார்த்தேன். ஷஃபில் பண்றப்பயே அந்த மாரி ஒரு எனர்ஜிஸ் தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ அத பேஸ் பண்ணியே தான் கம்ப்ளீட்டா என்டையர் கார்டுமே அப்படிதான் வந்திருக்கு. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து லைக் உங்க பெர்சன் ஒரு தேர்ட் பெர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த கனெக்ஷன்ல இப்போதைக்கு எதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிஸா நான் வந்து ஃபீல் பண்ணல. ஸோ கரண்ட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜிஸ் எதுவுமே இங்க வந்து கிடையாது. உங்க பெர்சனுமே வந்து ரொம்ப ஒரு மாரி பிரேக் டவுனா தான் இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல. அவங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைஃப்ல நெறைய விஷயங்கள் உங்க பெர்சன் வந்து நெறைய கஷ்டம் அவங்க வந்து பட்டுருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்களோட பாஸ்ட் எதுவுமே வந்து அவ்ளோ சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு குட் பாஸ்ட்டா வந்து இருந்திருக்காது. ஸோ நெறைய ஒரு சில கஷ்டத்தையும், சோகத்தையும் இந்த பெர்சன் வந்து நெறைய அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க, உங்களோட பெர்சன் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இதே நெலைம தான் உங்களுக்கு திருப்பி வந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. கரண்ட் சிச்சுவேஷன் இந்த கரண்ட் பொசிஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே, அதே மனநிலைமையில தான் இருக்காங்க. என்னதான் அவங்களோட லைஃப்ல ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி யாரு இருந்தாலும் சரி. பட் அப்படி ஒண்ணும் அவங்க வந்து அந்த கனெக்ஷன்ஸ்ல ரொம்ப ஹேப்பியாவோ, அந்த கனெக்ஷன்ஸ்ல இவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாவோ, லைக் அவங்களுக்கு வந்து அந்த பெர்சன் தான் ரொம்ப புடிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க எதுவுமே வந்து கிடையாது. பொதுவாவே கொஞ்சம் அந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ளயும் இவங்களுக்கும் நெறைய கிளாஸஸ் இருக்கு. ஈகோ கிளாஸஸ் இருக்கலாம். நெறைய ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அப்படின்ற விஷயம் தான் வந்து நான் அதிகமாவே இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் அதே மாரி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே, லைக்
ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிஸாவும் எனக்கு வந்து தெரியல. சில நேரங்கள்ல அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பெர்சன வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஏதாவது இந்த மாரி ஸ்பெல் ஒர்க்ஸோ அந்த மாரி சில விஷயங்கள்லயும் அவங்க வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா அந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ் அவ்வளோ ஒரு பாசிட்டிவா இல்ல. ஒரு மாரி நெகட்டிவா தான் இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆ ஏன்னா இவங்கனால வந்து இவங்களோட லைஃப்ல திருப்பி கஷ்டம் தான் வருது. இவங்க அந்த தேர்ட் பார்ட்டி நம்பி அவங்க வந்து போயிருந்தா கூட, திருப்பி திருப்பி அவங்க அதே ஷேடோ ஒர்க்ல தான் வராங்க. திருப்பி திருப்பி அவங்க அந்த கஷ்டத்த தான் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஒரே அ எப்படி சொல்றதுன்னா, லைக் எந்த முன்னேற்றமுமே அவங்களோட வாழ்க்கையில இல்லாம, திருப்பி திருப்பி ஒரு கஷ்டத்துக்குள்ளேயே தான் அவங்க வந்து ட்ராவல் ஆயிட்டே இருக்க மாரி தான் இருக்கு. ஸோ உங்க பெர்சன் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து பார்க்கும்போது, எந்த ஒரு சந்தோஷமே அவங்களுக்கு வந்து கிடையாது. அ எத்தன பேர் அவங்களோட லைஃப்ல இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலி அந்த மாரி யார் இருந்தாலும் சரி, அவங்க எப்பயுமே ஒரு மாரி தனியா இருக்க மாரி தான், அலோனா இருக்க மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ண தான் செய்றாங்க. அண்ட் எந்த ஒரு சில தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் எது இருந்தாலும் சரி, இவங்க ஸ்டில் என்ன அப்டின்னா, லைக் அந்த ஒரு மாரி தனிமையா இருக்கிறது, அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் தான் நான் வந்து பார்க்குறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட லைஃப்ல வந்து என்ன அப்டின்னா, ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாழ்க்கைனா என்ன? இப்படிதானா? இந்த மாரி தான் போகுமா? இப்படிதான் இருக்குமா சிச்சுவேஷன்? அப்படின்ற மாரி கொஞ்சம் அவங்க வந்து அந்த ஒரு பிரேக் டவுனோட பாயிண்ட் அந்த ஒரு மாரி டயர்டா ஃபீல் பண்றது, லைஃப்ப பத்தி என்ன பண்ண போறோம்? என்ன செய்ய போறோம்? அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ பொதுவா அப்ப அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்க சிச்சுவேஷன் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷனா இல்ல. அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இவங்களுக்குள்ளயும் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டும் இங்க வந்து கிடையாது. ஸோ எப்ப பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளம் தான் அங்க வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ லெட்ஸ் சி உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் என்ன ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் இப்போ உங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே சரி, அண்ட் பொதுவாவே இங்க நெறைய எக்ஸ்ட்ரா மெசேஜஸ்மே தான் வந்திருக்கு. ஸோ அதையுமே நான் உங்களுக்காக வந்து கவர் பண்றேன். லைக் இந்த பெர்சன் டெஃபினட்டா வந்து திருப்பி ரீகன்சைல் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இவங்க வந்து உங்ககிட்ட டெஃபினட்டா வந்து பேசுவாங்க. அந்த ஒரு ரீகன்சிலேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த பெர்சன் கிட்ட இருந்து. ஸோ சில பேருக்கு வந்து லைக் வித்தின் அ மந்த் கூட இவங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு வெரி இன்ஸ்டன்ட்டா வித்தின் அ வீக் கூட இந்த பெர்சன் கிட்ட நீங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இப்ப பொதுவா அவங்க வந்து பேசுறாங்க. எந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து கிடையாது. பட் ஆனா பேசுறாங்க அப்படின்ற மாரி இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த கான்வர்சேஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். அவங்க கூட வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் நீங்க அவங்க கிட்ட வந்து பேசலாம். ஸோ லைக் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கும் இப்பயும் கொஞ்சம் அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வேல அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ஹார்ட்டையும் பிரேக் பண்ற மாரி சில சிச்சுவேஷன் உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கும். ஏன்னா இவங்க வந்து லைக் உங்கள விட்டுட்டு தேர்ட் பெர்சன்ஸ வந்து சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அவங்க வந்து என்ன அப்படின்னா, உங்கள வந்து ஒரு பிரையாரிட்டி பண்ணாம உங்களுக்குன்னு அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த ஒரு முக்கியத்துவம் குடுக்காம, வேற ஏதாவது ஒரு சில விஷயத்துல அவங்க வந்து கவனத்த வந்து செலுத்தியிருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட், அந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு இது வந்து பாஸ்ட் ஒரு 1 இயராவே இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து ஆகஸ்ட் மந்த்ல இந்த மாரி சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்து நடந்திருக்கலாம். மேபி இந்த ஆகஸ்ட்லயோ, இல்ல இதுக்கு முன்னாடி வந்து சில ஆகஸ்ட் மந்த்லயோ, இந்த மாரி நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக் டவுன் ஆயிருந்திருப்பீங்க அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் மேபி உங்களோட பெர்சன் வந்து ஆகஸ்ட்ல வந்து பிறந்த ஒரு பெர்சனாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு 21 இல்லன்னா 22, 26 அந்த டேட்ல பிறந்த ஒரு பெர்சனாவும் இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இது ஐ டோன்ட் நோ இது எத்தன பேருக்கு ரெசனேட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட்ல ஒரு 21 இந்த 22, 26ல பிறந்த ஒரு பெர்சனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் 23 அண்ட் 24 டூ. ஓகே. ஸோ இங்க வந்து
இந்த பெர்சன் திருப்பி வராங்க, பேசுறாங்க. ஒரு சர்டைன் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட லைஃப்ல வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு ரீகன்சலேஷன், ஒரு ரீயூனியன் எங்க 2 பேருக்குள்ளயும் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆ கொஞ்சம் கனெக்ஷன் வைஸ்ல ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து டெஃபினட்டா வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த பெர்சன் கிட்ட இருந்து. அண்ட் அதே மாரி நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஏதாவது உங்களோட கரியர நோக்கி நீங்க வியூவர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, ஸோ அவங்களுக்குரிய ஒரு பெர்சனல் மெசேஜஸ் மாரி தான் இது. இன்கேஸ் நீங்க வந்து லைக் ஜாப் ஸ்விட்ச்‌க்காக நீங்க வந்து பார்க்குறீங்க, இல்ல கரியர் ஓரியன்டடா ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு வந்து உங்களோட கரியர் வைஸ்லயுமே நெறைய ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் வந்து பார்க்குறேன். ஃபைனான்ஷியல் ரீதியா லைக் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் கொஞ்சம் மணி பிரச்சனை உங்களுக்கு அவ்வளவா வந்து இருக்காது. பணத்தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அண்ட் அதே மாரி கொஞ்சம் வந்து லைக் ஃபைனான்ஷியல் வைஸா கொஞ்சம் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நீங்க வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் அப்ராட் போற மாரி ஆசை இருக்கு. லைக் அங்க போய் ஏதாவது பர்சியூ பண்ற மாரி ஹையர் ஹையர் எஜுகேஷன்ஸோ, இல்ல ஏதாவது ஒரு சில ஜாப் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஏன்னா இங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் அன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களோட லைஃப்ல பர்சனலாவும் உங்களோட லைஃப்ல வந்து ஒரு சில growth இருக்கும் அப்படின்றது தான் ஐ கேன் see இன் யுவர் ரீடிங். ஸோ நெக்ஸ்ட் லைக் ஃபைனலா வந்து உங்க பர்சனோட சேனலோ மெசேஜ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் இங்க வந்து லைக் அதுதான் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ், சின்ன சின்னதா ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ல எந்த ஒரு கேப்புமே இல்லாம ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இன்கேஸ் நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தா கூட திருப்பி ரீயூனைட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு இந்த பர்சன் கிட்ட இருந்து. Oh God, that is a lot of messages. ஸோ இங்க நான் சொன்ன அதே எக்ஸாக்ட் மெசேஜஸ் தான் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, சேனலோ மெசேஜ்லயுமே அதே தான் வந்திருக்கு. ஸோ இந்த பெர்சன் உங்கள வந்து லைக் அகெயின் உங்கள வந்து அந்த ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க இப்போ இது வந்து லைக் நீங்க ஆல்ரெடி இந்த பர்சன் கூட இன்கேஸ் நீங்க மேரிடா இருக்கீங்க அப்படின்னா தென் தேர் இஸ் நோ டு பி வரி அட் ஆல். ஸோ அந்த ஒரு ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் அந்த டெவலப் பண்றது தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் அந்த சேம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஐ ரியலி வாண்ட் டு see you again அப்படின்ற ஒரு மெசேஜஸ். ஸோ திருப்பி இந்த பர்சன் உங்களை வந்து மீட் பண்ணலாம், பேசலாம், அந்த ஒரு ரீயூனியன் இருக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு ரீகன்சிலேஷன் பேசுறது மட்டும் இல்லாம திருப்பி அந்த பர்சனை வந்து நேர்ல பாக்குறது, மீட் பண்றது, திருப்பி 2 பேருமே ஒண்ணு சேர்றது, பேக் டு த ட்ராக் அந்த மாதிரி சில விஷயமே நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஐ நீட் மோர் டைம். இது அந்த பர்சனோட ஒரு பாஸ்ட் மெசேஜஸா வந்து இருந்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் தயங்கியிருப்பாங்க பேச வைக்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நான் வந்து பார்க்குறேன். பட் இப்போ இந்த பர்சன் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அகைன் அண்ட் அகைன் எங்களோட மெசேஜஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப திருப்பி லைக் கூட இருக்கணும், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எனர்ஜிஸ் தான் நான் வந்து லைக் அடுத்தடுத்து அதையே பேஸ் பண்ணி தான் நிறையவே கார்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்க எப்படி அந்த பர்சனை வந்து லைக் விரும்புறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பர்சனுக்கும் உங்க மேல அதே ஒரு சேம் அஃபெக்ஷன்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் எல்லாமே இங்க நம்ம வந்து ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்குறோம். ஸோ இவங்களோட ஒரு மெசேஜஸ் என்ன அப்படின்னா லைக் மெயினா மீட் பண்ணணும், பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுமே தேர் இஸ் அ லாட் அந்த மாதிரி சில விஷயமே தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஓவரால் உங்களோட கேசஸ்ல வந்து லைக் தேர்ட் பார்ட்டி திங்ஸ் இருக்கு அப்படின்னா தென் தேர் இஸ் நோ நீட் டு பி வரி. இந்த ரீடிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்மே ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த டைம்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ திருப்பி வராங்க, பேசுறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ நீங்க உங்க மனசுல என்ன சில விஷயங்கள் இருக்கோ நீங்க தாராளமா அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம். உங்களோட என்ன ஒரு சில டவுட்ஸ் இருந்திருந்தாலும் சரி, உங்க பர்சன் கிட்ட என்ன ஒரு சில டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா அதை பத்தி நீங்க வந்து ஷேர் பண்ணி நீங்க மீட் பண்ணும்போது நீங்க அதை பத்தி ஷேர் பண்ணி நீங்க வந்து பேசி பாருங்க. அண்ட் ஸோ தட் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி உங்க 2 பேருக்குள்ள இருக்க சின்ன சின்ன அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம இருக்கும். அண்ட் அதே மாதிரி லைக் நீங்க இந்த கனெக்ஷன்ஸை டெவலப் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தென் திஸ் இஸ் அ ரைட் டைம். திஸ் இஸ் அ ரைட் டைம் கைஸ். நீங்க அதுக்குரிய ஸ்டெப்ஸ் நீங்க வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க தாராளமா அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சில சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க வந்து பண்ணுங்க. இட் வில் பி லைக் ஓகே. ஏன்னா இங்க வந்து தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோ வந்து இருக்க போறது இல்ல. மேக்ஸிமம் இப்போ நீங்க இன்வால்வ் ஆறீங்க அப்படின்னா
இது வந்து ஒரு குட் டைமா தான் இருக்கும் அப்படின்றத ஐ கேன் கிளியர்லி see here. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அதே மாதிரி லைக் for any kind of a personal readings or for any kind of like prayers, removals, black magic removals or anything like that, so for any kind of a shadow work purpose nalume seri, and as well as for the crystal healings nalume seri, energies crystal healing. So நீங்க எனக்கு வந்து either on WhatsApp இல்ல என்னோட Instagram வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. both the detail இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்திருப்பேன், and as well as இந்த வீடியோலமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். நீங்க வீடியோட ஹைலைட் கமெண்ட்லயும் பிரிண்ட் கமெண்ட்லயும் வந்து பார்க்கலாம். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே அதிலேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அதில் எனக்கு தாராளமாக நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டாரோடின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ கண்டிப்பா லைக் எந்த ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்த்தாலும் சரி அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ கீப் வாட்ச் இட். அண்ட் அதுக்குரிய ஒரு கைடன்ஸ்மே நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஃபார் யுவர் லைஃப். ஸோ அகைன் அண்ட் அகைன், ஸோ கைஸ் லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கஷ்டம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ see you guys next time. Until love you all. Take care. Bye bye.